நாம் ரிலையன்ஸ், டாடா போன்ற நிறுவனங்களின் பங்குகளை என்ஏசி மூலமாக வாங்குவோம். இப்போது அந்த என்ஏசி நிறுவனமே ஒரு கம்பெனியாக மாறி தன் பங்குகளை விற்க வருகிறது. என்ஏசி தேசிய பங்குச்சந்தையின் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட தனது ஐபிஓ பொது பங்கு வெளியீடு குறித்து செய்தி வந்துள்ளது. அடுத்த மாதத்திற்குள் செபி இதற்கு ஒப்புதல் அளிக்கும் என்று மெர்ச்சன்ட் பேங்கிங் வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன. இதன் மூலம் சந்தை நிலவரங்களை பொறுத்து பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் முக்கிய வெளிநாட்டு சந்தைகளில் முதலீட்டாளர் ரோட்ஷோக்களை நடத்துவதற்கான வழிவகை செய்யப்படும். இது சுமார் 30,000 கோடி மதிப்பிலான இந்தியாவின் மிகப்பெரிய ஐபிஓவாக இருக்கப் போகிறது. இதில் எஸ்பிஐ போன்ற பெரிய வங்கிகள் தங்களிடம் இருக்கும் என்எஸ்சி பங்குகளை விற்கின்றன. ஆஃபர் ஃபார் சேல், அதாவது புதிய பங்குகள் உருவாக்கப்படவில்லை, பழைய பங்குகள் கைமாறுகின்றன. என்எஸ்சி முதலில் டிசம்பர் 2016 செபியிடம் தனது வரைவு ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்திருந்தது. இதில் இவர்களுக்கென்று சில தொழில்நுட்ப பிரச்சினைகள், கோ-லொகேஷன் ஸ்கேண்டல், சில புரோக்கர்களுக்கு மட்டும் அதிவேக இணைய வசதி கொடுத்து சர்ச்சை இருந்ததால் செபி இவர்களை அனுமதிக்கவில்லை. இப்போது அதற்கு அபராதம் மற்றும் தீர்வு கண்டுவிட்டதால் செபி அடுத்த மாதத்திற்குள் பச்சை விளக்கு காட்டவுள்ளது. ஆரம்ப காலத்தில் வணிகர்கள் கப்பல்களில் வெளிநாடுகளுக்கு சென்று மசாலா பொருட்களையும் துணிகளையும் கொண்டு வர பெரிய அளவில் பணம் தேவைப்பட்டது. 1600 டச்சு கிழக்கு இந்திய நிறுவனம்தான் உலகின் முதல் முறையாக பொதுமக்களிடம் பணம் திரட்டி அதற்கு பில்களாக வழங்கியது. இதுதான் உலகின் முதல் அதிகாரப்பூர்வ பங்குச்சந்தை உருவாக காரணமாக இருந்தது. இந்தியாவில் 1875 ஆண்டு பிரேம்சந்த் ராய்சந்த் போன்ற சில வர்த்தகர்கள் மும்பையில் ஒரு ஆலமரத்தின் அடியில் கூடி வர்த்தகம் செய்ய தொடங்கினர். அதுவே பின்னாளில் பிஎஸ்சி, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக மாறியது. 1992 வரை இந்த துறை டிஜிட்டல் மயமாக இல்லை, காகித வடிவில்தான் இருந்தது. ஹர்ஷத் மேத்தா ஊழலுக்கு பிறகு இந்திய அரசாங்கம் ஒரு வெளிப்படையான முழுமையான கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்ட பங்குச்சந்தையை உருவாக்க நினைத்தது. அதன் விளைவாக 1992 உருவானதுதான் இந்த என்எஸ்சி. 1994 ஆண்டில் என்எஸ்சி இந்தியாவின் முதல் முறையாக காகிதமில்லா முழு கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்ட வர்த்தகத்தை அறிமுகம் செய்தது. 2000 என்எஸ்சி டெரிவேட்டிவ் எனப்படும் எதிர்கால ஒப்பந்த வர்த்தகத்தை அறிமுகப்படுத்தியது. 2016 முதன்முறையாக ஐபிஓ வரப்போவதாக அறிவித்து செபியிடம் மனு தாக்கல் செய்தது. ஆனால் கோ-லொகேஷன் சர்ச்சை வெடித்ததால் செபி அதை நிறுத்தி வைத்தது. 2022 முன்னாள் சிஇஓ சித்ரா ராமகிருஷ்ணா இந்த சர்ச்சை தொடர்பாக கைது செய்யப்பட்டார். எக்ஸ்சேஞ்ச் நிர்வாகம் முழுமையாக மாற்றியமைக்கப்பட்டது. 2026 கோ-லொகேஷன் வழக்கில் செபியிடம் 1300 கோடிக்கும் மேல் செலுத்தி தீர்வு கண்டு தடையில்லா சான்றிதழ் பெற்றது. மேலும் புதிய மாபெரும் 30,000 கோடி ஐபிஓவிற்கான வரைவு ஆவணத்தை செபியிடம் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்தது. உலக அளவில் டெரிவேட்டிவ் வர்த்தகத்தில் என்எஸ்சி முதலிடத்தில் உள்ளது. இதன் ஐபிஓ உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்கும். இது இந்தியாவின் பொருளாதார வலிமையை காட்டும். இதுவரை அன்லிஸ்டட் மார்க்கெட், அதாவது மறைமுக சந்தையில் மட்டுமே பெரிய பணக்காரர்களால் வாங்க முடிந்த என்எஸ்சி பங்குகளை இனி சாதாரண மனிதர்களும் டிமார்ட் கணக்கு மூலம் நேரடியாக வாங்கி முதலீடு செய்ய முடியும். ஹுண்டாய் இந்தியா மற்றும் எல்ஐசி ஆகியவற்றின் ஐபிஓ சாதனைகளை முறியடித்து என்எஸ்சி இந்தியாவின் மிகப்பெரிய பொது பங்கு வெளியீடாக மாற வாய்ப்புள்ளது.